பங்குச்சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். நம்ம இன்றைக்கி குவாட்டெக்ஸில் பெஸ்ட் இண்டிகேட்டருடைய ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு சிசிஐ கரெக்டாக அப்ளை பண்ணி ட்ரேட் எடுக்க தெரியும்? சிசிஐனா கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை ட்ரை பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிசியும் ஆர்எஸ்சியும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெத்தடு சேம் தான். ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு அதே மெத்தடு தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்கு நல்லா. ஸோ மேலே 100 கீழே -100 அப்படின்னு இங்கே இருக்கும். இந்த -100 தாண்டி வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே போக ஆரம்பிக்கும். அதாவது ஓவர் சோல்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஓவர் சோல்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? பை பண்ணணும். ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக டெக்னிக்கலாக ஃபார்ம் ஆகணும். எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா இந்த -100ங்கிறது தொட்டு உள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இப்போ நான் வேறு ஒரு கரன்சி பேர் எடுத்துக்கிறேன். மித்ததெல்லாமே உள்ளே இருக்குது. இதில் உள்ளே இருக்குது. நியூசிலாந்து ஜேபியில் வெளியே இருக்குது, இன்னும் உள்ளே வரல. யுஎஸ்டி ஐஎன்ஆரில் உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கரன்சியாக நம்ம பார்த்துட்டே வருவோம். இதுலையாச்சும் வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரியோ இல்லை மேலே ஓவர் பாட்டிலேருந்து ஓவர் சோல்டாகி உள்ளே வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே வரோம். ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர் பாட்டிலேருந்து ஒரு என்ட்ரி ஆகி உள்ளே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அகைன் மறுபடியும் அதே இடத்துல வெளியே போக முயற்சி பண்ணுது. பார்ப்போம். அடுத்த ஒரு யூஎஸ்டி இஜிபிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இதுலேயும் பார்ப்போம். இல்லை. ஒவ்வொரு கரன்சியாக மாற்றிட்டே வாங்க. அப்போ தான் எதுலையாச்சும் ஒரு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளியே வந்திருக்கு. 5 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸில் அதாவது பையிங் ஜோனில் தான் இருக்குது. எப்படி நம்ம பையிங் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டிலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை தாண்டி வெளியே போகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். 1 மினிட்டில் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த லைனை தாண்டி கீழே வந்து நின்று முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லைனை தொட முயற்சி பண்ணுது. பட் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு பையிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ மறுபடியும் அந்த லைனை இப்போ தொடுது. தொட்டு இப்போ நல்லா கீழே வருது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்களா எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது. நான் சொன்ன மாதிரி மேலே போயிடுச்சா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் -100 இன்னும் சிசிஐ தொடலை. மறுபடியும் தொட்டால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த கேண்டில் முடியலை.
வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பையிங் ஜோனு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த லைனை தொட்டவுடனே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். இதை நம்ம 1 மினிட்டில் வச்சுருக்கோம். எப்போவுமே இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட தான் நம்ம வைக்கணும். இன்னொரு என்ட்ரி நான் ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுருக்கேன். ஸோ கேண்டில் மெல்ல மெல்ல மேலே ஏறுது. இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சால் மட்டும்தான், மேலே போய் முடிஞ்சால் மட்டும்தான் பைனரி ட்ரேடில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுலேயும் குவாட்எக்ஸ், பெனாமோ எல்லாமே சேம் மெத்தட் தான். சார்ட்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே சேம் மெத்தட் தான். ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் பிஹேவ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளுக்கு டார்கெட்டில் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஒன் என்ட்ரியும் நம்ம எடுத்துருக்கனால அதுவும் நம்மளுக்கு டார்கெட்டில் முடியும்னு நம்ம நம்பலாம். ஸோ செகண்ட் ட்ரேடு முடிகிறதுக்கு 23, 22 ஒவ்வொரு செகண்டு இந்த கேண்டில் முடிஞ்சால் மட்டும்தான் இந்த ட்ரேடு முடியும். ஓகே, இப்போ இந்த ட்ரேடும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்த என்ட்ரியில் 2 என்ட்ரியுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு க்ளோஸ் ஆனது தெரியும். ஸோ ஓகேவா, இது சிசிஐ ஓவர் சோல்ட்லேருந்து ஓவர் பாட்டுக்கு மாறினது. சரி, ஓகே, அடுத்த ஓவர் பாட்டிலேருந்து ஓவர் சோல்டுக்கு ஏதாச்சும் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, ஆனால் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, அடுத்ததில் பார்ப்போம். USDRS இதெல்லாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பை என்ட்ரி கிடைக்குமாங்கிறது பார்ப்போம். 5 மினிட்ஸ்லேயுமே செல்லிங்கில் தான் இருக்குது. இது ஃபேக் என்ட்ரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 மினிட்ஸில் செல்லிங்கில் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இது ஃபேக் என்ட்ரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலுமே ஒரு செல்லிங் நான் எடுக்கிறேன். தெரிஞ்சிருச்சா ஏன் இந்த இடத்துல நான் செல்லிங் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, மிட்லைனில் இங்கே 0 காமிக்கலை. அகைன் இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேண்டில் இந்த இடத்துல முடியும் மேக்ஸிமம்.
ஸோ அது வரைக்கும் முடிஞ்சால் மட்டும்தான் கேண்டில் அங்கே தான் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் செல்லிங்கில் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரியும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். சரி, ஓகே. நம்மளுக்கு பையிங் ஜோன் ஓவர் பாட்டிலேருந்து ஓவர் சோல்டுக்கு ஏதாச்சும் இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 மினிட்ஸ்லேயும் பார்ப்போம். 5 மினிட்ஸ்லேயுமே வந்து பையிங் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பை என்ட்ரி எடுத்துடுவோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து கிராஸ் ஆகி மேலே போகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு நம்ம பை என்ட்ரி எடுத்துருக்கோம். ஃபைவ் மினிட்ஸ்லேயுமே பையிங் ஜோனில் இருந்தால் செல்லிங் ஜோனில் இருந்து இப்போ பையிங் ஜோனுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த என்ட்ரியும் பையிங் தான், இருந்தாலுமே நம்ம ஒரு பாயிண்ட்டு கீழே இருந்தனால நம்மளுக்கு இந்த என்ட்ரி ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே. இப்போ இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா செல்லிங் என்ட்ரி காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல மறுபடியும் என்ட்ரி எடுக்க வேணாம். நம்மளுக்கு ஓவர் பாட்டில் இருந்து ஏதாவது வருமாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓவர் பாட்டிலே இங்கே நம்மளுக்கு காமிக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளே வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 100 தொட்டு உள்ளே வந்திருக்கா. 5 மினிட்ஸில் செல்லிங் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா மேலே இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் ரொம்ப மேலே ஏறுது. ரொம்ப மேலே ஏறுனா ஸ்ட்ராங்கான பையிங்க்கு இப்போ மாறுதுங்கிறத அர்த்தம். இந்த கேண்டில் விட்டு கீழே முடிஞ்சால் மட்டும்தான் செல்லிங் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு செல்லிங் எடுத்திருக்கோம். ஏன் நம்ம அந்த இடத்துல ட்ரா பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சா? 5 மினிட்ஸில் அந்த அளவுக்கு மேலே போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது. இந்த கேண்டில் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இதில் செல் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா அதே லைனில் இருந்து
கீழே வந்துச்சு நம்ம ட்ரா பண்ண லைனில் இருந்து கரெக்டாக. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் செல்லிங் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகே, இந்த என்ட்ரி நம்மளுக்கு பாஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் சிசியோடைய இண்டிகேட்டரை. ஓவர் பாட்டிலிருந்து உள்ளே வந்து 100 தொட்டு நின்றுச்சு அப்படின்னா செல்லிங்க்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி ஓவர் சோல்டு -100லேருந்து அகைன் -100 தொட்டு மேலே வரும்போது ஓவர் சோல்டுலேருந்து ஓவர் பாட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா, பை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.